நீங்கள் ஜென்யூனாக ஒரு ரிவ்யூ கொடுங்க சரிங்களா. எடுத்தவொடனே விஜய் பிடிக்கல, ஆப்போசிட் டீம்லேருந்து பேசுகிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இந்த ப்ளூ சட்டையா அவர் ஒருத்தர் வருவார், மீசக்கார் ஒருத்தர் வருவார், இவங்களாம் பேசுவாங்க. வந்து படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு யாராக இருந்தாலும் ரிவ்யூ சொல்லலாம். எல்லா சேனலுக்குமே நான் சொல்கிறேன், யூடியூப் சேனல் படம் பார்க்காம எடுத்த எடுப்பில் வந்து இது இந்த கதை, கேசரி கதை, அந்த கதை, எந்த கதையும் சொல்லாதீங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அது என்ன கதைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்யூனாக ஒரு ரிவ்யூ கொடுங்க சரிங்களா. எடுத்தவொடனே விஜய் பிடிக்கல, ஆப்போசிட் டீம்லேருந்து பேசுகிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இந்த ப்ளூ சட்டையா அவர் ஒருத்தர் வருவார், மீசக்கார் ஒருத்தர் வருவார், இவங்களாம் பேசுவாங்க. அதே மாதிரி நிறைய வேறு ஒரு சில மாற்றுக் கட்சியிலேருந்துலாம் பேசுவாங்க. அவரை வந்து எவ்வளோலாம் டாமினேட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படத்தில் பொலிட்டிக்ஸ் தான் பேசியிருக்காரு, தைரியமாக பேசியிருக்காரு. நாங்களும் அதை தைரியமாக வரவேற்கிறோம். அதனால் படத்தை பாருங்கள், எல்லாருமே எல்லா மக்களும் படத்தை பாருங்கள். எந்த படத்தோட போட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 படத்தையுமே பாருங்கள். 2 படத்தையும் பார்த்துட்டு ஜென்யூனாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். விஜய்னாலே ட்ரோல் பண்ணுவாங்கங்க. ட்ரோல் பண்ணி கூட சம்பாதிக்க தானே ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க? விஜயை ட்ரோல் பண்ணால் சம்பாதிக்க முடியும், வேறு யாருன்னா ட்ரோல் பண்ணால் சம்பாதிக்க முடியுமா? அதில் கூட யார் ஃபஸ்ட்டு இருக்கா? அதனால தான் விஜயை ட்ரோல் பண்ணுறாங்க. இதாங்க அண்ணங்க, அவர் தளபதி ப்ளஸ் அண்ணன் எல்லாமே அவர் தான். இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்துட்டார், எங்களுக்காக வந்துட்டார். நம்மளாம் சேர்ந்து தான் அவரை வந்து எந்த அளவுக்கு அவரை மேலே எடுத்துகிட்டு போகிறோன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து சினிமா வந்து அவரோட எல்லாமே, அவர் உயிர் மூச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே நடிக்க வந்திருக்காரு. அதை வந்து விட்டுட்டு வராருன்னும் போது நம்ம எல்லாரை விட அதிகமான பெயின் அவருக்கு இருக்கும். அது அவர் இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னார், மோஸ்ட் பெயின்ஃபுல்னு சொன்னார். அப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபேமிலியை விட்டு, பேரண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு, சினிமாவை விட்டு, அவருக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனை விட்டு எதுக்காக வராங்க? அதை யாரும் மறந்துடாதீங்க. விஜய் ரசிகருக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும்னு யாரும் எந்த இதோ ரீக்ரியேட் பண்ணாதீங்க. அவருக்காக தயவு செஞ்சு பொதுமக்களாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செய்து ஹாலிவுட் படம்னு சொல்லுங்கள். ஹாலிவுட் படத்தை எத்தாச்சிடாரு ப்ரோ நம்ம ஹெச் வினோத். ஹாலிவுட் படம் ப்ரோ, அது தரிசனம் ப்ரோ. 2026 நம்ம தான் ப்ரோ வெற்றி. இப்போயே அலௌன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அதுதான் வருவோம், நம்ம தான் வரோம். அதுதான் தளபதி தான் அன்றைக்கே சொல்லிட்டாருண்ணா, தளபதி தான் வராரு. ஆமாம் ப்ரோ, அதான் ஆமாம் ப்ரோ. எல்லாருக்கும் பயம் வந்துச்சு ப்ரோ, தளபதி வந்துட்டாரு, எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. 5 வருஷம் எதுவுமே பண்ணலை. இப்போ தளபதி வந்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்து நம்ம 2024, 25 தளபதி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். ஆளால் ஆட்சியில் இருக்கவங்களாம் இப்போ மெல்றாங்க பார்த்தீங்களா? நாங்கள் அதை பண்ணோம், இதை பண்ணோம், இப்போ தான் பண்ணுறாங்க. 5 வருஷம் ஆட்சி இருக்குது, 4 வருஷம் 3 வருஷம் எதுவுமே பண்ணல. இப்போ வந்து நாங்கள் அதை பண்ணோம், இதை பண்ணோம்னு சொல்லி காமிச்சினாங்க. நாங்களும் மக்கள் தானே, எங்களுக்கு தெரியல இல்லையா? எதுவுமே பண்ணலை. ஆமாம் ஆமாம், தளபதி கேட்க ஆரம்பித்தோம் தான் ஆளாள் கிளம்புறாங்க ப்ரோ. இப்போ வந்து தளபதி பேச ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் அரசியல் அண்ணான்னு இப்போ தான் தெரிய வருது. தளபதி வந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுறாரு. அதாவது அரசியல்லாம் என்னது, நீங்கள் கற்றுங்க, வருங்கால இளைஞர் நீங்கள் கற்றுங்க அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுறாரு. இப்போ அவர் நம்ம சொல்கிறது நல்லது தானே. நம்ம கடைசி வரையும் நம்ம தாத்தா அப்பா சொல்கிறத கேட்டு தலையாட்டின டிஎம்கே இது ரெட்டலை உதயசூரியன்னா எப்போ தான் டிவிக்கே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ப்ரோ. ரெட்டலை காலி, உதயசூரியனும் காலி. ஆமாம், ரெட்டலை காலி, உதயசூரியனும் காலி. உதயநிதி அவர் பாவம் ப்ரோ. அவர் அப்பா என்ன சொல்கிறாரு, தாத்தா என்ன சொல்கிறாரு, தலையாட்டுன்னு முன்னாடியில் படிக்கிறவங்க அவங்க. சொல்லுங்க. இது இப்போ வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்லாம் வந்து பண்ணுறாங்க, ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் ஆகுது, ஆடியோ லான்ச் நீங்க போகிறாங்க. என்ன புரியல ப்ரோ? நம்ம இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்கோம், பராசக்தி ஆடியோ லான்ச் கூடவே ரிலீஸ் பண்ணுறோம். ஆமாம் ப்ரோ, ரிலீஸ் பண்ணிட்டோம் ப்ரோ, ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம வந்து சினிமாவை பார்க்கணும். இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன தான் பாலிடிக்ஸ் பண்ண உங்கள் பருப்பு வேவாதுங்க. இது தளபதி படங்க, இது தளபதிங்க. இவர் நீங்கள் என்னங்க, நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டின்னு வந்து கிளாஸ் எடுத்துங்க. இவர் ஹெட் மாஸ்டருங்க, இவர் நம்ம தளபதி. ப்ரோ அதான் சொல்கிறலாம் ப்ரோ. இவங்க வந்து சினிமாவை வந்து பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி வந்து சினிமா வந்து பாலிடிக்ஸ் வராருல, இவனுக்கு வந்து பாலிடிக்ஸ்னு சினிமாவுக்கு போகிறானுங்க இப்போ. ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ உண்மை. கட்டிக்குது ப்ரோ, கத்தி என்னதான் சுத்து போட்டாலும். மணியேஸ்வரா பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் வச்சுருந்தாங்கன்னா அவள் தான் ஸ்டேடியமே இருந்திருக்காது, தரமட்டமாக ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க பயந்து இருந்தால் மலேசியாவில் நீங்கள் போடுங்கப்பா,
ட்ரைலர்ல ராவண மவன்டான அந்த எலிவேஷன்ல வந்து அந்த டூல்ஸ் எடுத்து ஐயோ 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 பா வேற லெவல் ப்ரோ தளபதி. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டுல ஆலிட் போடன்னு சொல்லிட்டு. அரசியல் தான் ப்ரோ படம். அதுதான் ஒரே வார்த்தை தான் ப்ரோ. இந்த வருஷம் கலெக்ஷனும் எங்களுது தான், எலெக்ஷனும் எங்களுது தான். ப்ரோ தீய சக்தி பராசக்தி அடிக்க வருது இந்த தூய சக்தி. இது அப்படியே போடுவோம் பார்த்துருவோம். இது 200 கோடி 100 கோடி விட்டு வராருன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதாவது அரசியலுக்கு வராரு, ஏதோ மக்களை நம்பி வராரு. நம்ம தான் தளபதி தூக்கி விட்டோம். இப்போ வந்து நிறைய மெசேஜுக்கு இது இல்லை. ஒரு விஷயம் ஒன்று லாஸ்ட்டில் சொல்லிக்கிறாரு, அது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. சாவடிக்கு தான் அரசியல் வந்தீங்களான்னு கேட்டார். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. எந்த அரசியல்வாதி யாராக இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மக்களை வந்து காப்பாற்ற பாருங்க, சாவடிக்க பார்க்காதீங்க. அதான் விஷயம், அதான் சொல்லிக்கிறார் தலை. எல்லாமே தலை, ஃபுல் அண்ட் ஃபுல் தலை. படமே அரசியல் மாதிரி தான் தலை இருக்கும். அது வேற மாதிரி தலை. தலை கஷ்டப்படுறோம் தலை. தளபதியை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுறோம். ஆனாலும் அவர் நேரில் பார்ப்போம் நாங்கள் போய். அதான் விஷயம் தலை. 2026 சிஎம் தளபதி தான் தலை. இப்போ ஜனவரி 26 இன்னிலேருந்து அவர் தான் எங்களுக்கு சிஎம், வேறு யாருமே கிடையாது. ஜனவரிலேருந்து அவர் தான் சிஎம். சொல்கிறது ஒன்றும் இல்லை. என்னால் 3 வாட்டி போடுமோ, ஒரு வாட்டி என்னால் மூச்சு விட்டு தாங்க முடியல. தொண்டை கிண்டலாம் வலிக்குது ப்ரோ, கத்தி கத்தி டிவிக்கா அடிச்சு போடாது இல்லை ப்ரோ. டைலாக்லாம் மாஸ் தான் ப்ரோ. இப்போ ஃபுல்லாக பாலிடிக்ஸ் மாதிரி தான் பேசுகிறாரு. பட் அதான் ப்ரோ பேசணும் இப்போதைக்கு, வேறு வழி இல்லை. இந்த வாட்டி கம்மிங் தான் ப்ரோ. எல்லாம் காத்திருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓப்பனாக சொல்லணும்னா இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஆக்டர்லாம் வரமாட்டாங்க. முடிஞ்சா இந்த ஆக்டர் வச்சு இந்த ஒரே படத்தில் காப்பாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம்லாம் காப்பாற்றுறதுலாம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிளாஷோட வின்னிங் யார், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு யார், இந்தியன் சினிமாவோட டாப் மோஸ்ட் ஆக்டர் யார் எல்லாமேன்ட்டுன்னு. இவரை வச்சு இந்த தடவை தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றிக்கோங்க, இல்லைனா அது உங்களுக்கு தான் லாஸ் ப்ரோ. இது வரைக்கும் படம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஃபீல் இருக்கும் ப்ரோ. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், டிவிக்கே சவுண்டு. படமே அரசியல் படம் தான் ப்ரோ. சரிங்களா, இவங்க வந்து பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க படமும் ஓடும், நம்ம படமும் ஓடும், நல்லதான். எல்லாரும் நல்ல கலெக்ஷன் எடுக்கும். சரிங்களா, அவங்க பாலிடிக்ஸ் வச்சு விஜய் வச்சு தான் பேசுவாங்க. அது இருந்தாலும் என்ன பேசினா கொஞ்சம் ரீச் ஆகும். விஜய் வச்சு பேசணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பப்ளிசிட்டி தான். விஜய் வச்சு பேசினா கொஞ்சம் ரீச் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நெருப்பு பறகுது ப்ரோ. நெருப்புல இருந்தா என்ட்ரியை கொடுக்குறாரு. நெருப்பு ஃபுல்லா ஃபயர் பிளாஸ்ட் தான். நெருக்க வரோம், அடிக்கிறோம். திருப்பதி தரிசனத்தை பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். சாமி தரிசனம் அதோட 4 மடங்கு ப்ரோ. நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி என் தலைவன் கண்ணு, என் தலைவன் கால் ப்ரோ. இந்த ஐடியாவை அடையாளம் காட்டுறது 3 விதம்னு தலைவர் ரஜினி ஃபேன் சொல்லிக்கிறாங்க. இந்த ஐடியாலத்தை ஒரே தடவை காட்டலாம். அப்படி தருமா, என் தலைவன் ஃபேஸை காட்டினாலே போதும், யாராக இருந்தாலும் தளபதி விஜய் அவரா யா அப்படின்வாங்க. ரொம்ப கஷ்டமாகுது, என்ன பண்ணுறது. பட் ஆஸ் அ தளபதி ஃபேன் நான் அவர் பாலிடிக்ஸில் நின்னாலும் நான் கூட நிற்பேன், அவர் எது கூடாலும் நிற்பேன். பிகாஸ் அவர் தப்பு பண்ண மாட்டார், கண்டிப்பாக கரெக்ட் தான் பண்ணுவார். எனக்கு தெரியும் அவர் எது பண்ணால் கரெக்ட் பண்ணுவார். ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வரும், அவர் வந்து தப்பான வழி கொண்டே போக மாட்டார். ஏன்னா அது வந்து தளபதி விஜய். மித்தவங்க எப்படின்னு தெரியல. இல்லை மேம், கடைசியில் நீங்கள் கத்தி படத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் மெசேஜ் இருக்கும். ஒரு சீனாக இருக்கட்டும், 2 மாஸ்டர் படத்தில் ஒரு சீன் வந்து தளபதி பேசியிருப்பார். பட் அது வந்து இப்போ ரியாலிட்டியில் நடக்குது. உங்களுக்கு தெரியும்ல, திருத்தணி கேஸ், அது வந்து இப்போ ரியாலிட்டி நடக்குது. கத்தி படத்தில் தண்ணி பிரச்சனை பேசினார், அதுவும் ரியாலிட்டி நடந்துச்சு. ஸோ அவர் எது வந்து பேசுகிறாரோ எல்லாமே ரியாலிட்டி நடக்குது. ஸோ தளபதி வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறவெல்லாம் போயிட்டு லாலிபாப் தான் வாங்கி சாப்பிடணும். நிஜத்துலேயும் சொல்லிட்டாரு, நமக்காக சினிமாவை விட்டு இங்கே வந்திருக்காருன்னா அவர் நல்லது பண்ண தான் வந்திருப்பார். அவருக்கு வந்து பணம்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, சொல்லிட்டாரு. அவர் பார்க்காத பணமா, நன்றியோட இருப்பேன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிட்டாரு. அதை வந்து நம்ம உட்கார வைக்கணும், அதுதான் இப்போ நம்மளோட கடமை. இதுலேயே வந்துடுங்க கொள்கைகள். அவர் என்ன மனசில் வச்சுருக்காரோ அது இந்த படத்தில் வந்துடும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு. அவர் இப்போ என்னெல்லாம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாரோ அது படத்தில் வரப்போகுது. அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லி எங்கள் அண்ணனை அசிங்கப்பட்டாத ப்ரோ. படம் வருது ப்ரோ, நார்மலாக ஒரு படம் வருது ப்ரோ. எங்கள் அண்ணனுக்கு போட்டி எங்கள் அண்ணன் மட்டும்தான் ப்ரோ.